தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். சிஎஸ்கே மேட்ச் நோட்டிட்டு போயிடுச்சுங்க. சொல்றதுக்கு இல்லை. ஃபீல்டிங் சரியில்லை, போலிங் சரியில்லை, கேப்டன்சி சரியில்லை, மூணுமே சரியில்லை. அடுத்த வருஷம் தான் முடிஞ்சு போச்சு. ஏன் தோத்தமா? டூவே ப்ரோ, டூவே ருத்ராஜ், டூவே ஒன்றா நம்பர் ஃப்ராடுனா டூவே தான். தோனி எப்பவுமே ஏமாத்தினே இருக்கிறாருங்க, ஒரு மேட்ச் ஆட மாட்டாரு. பட் இந்த டீம் வச்சுட்டு பிளே ஆஃப் போனாலுமே we will lose. யார் வேணா ஜெயிக்கணும், பிரச்சனை இல்லை. ஆனால் RCB ஜெயிச்சிடக்கூடாது. எல்லாம் மேலே இருக்கும் பார்த்துருவோம்ல, இப்போ எல்லாம் கீழே இருக்கும் பார்ப்போம். ருத்ராஜ் கேப்டன்ஷிப்பை மாற்றணும். இந்த சிவன் டூபெல்லாம் எதுக்கு இருக்கானே தெரில. தோத்தா என்னங்க, அடுத்த வருஷம் வந்துக்கலாம். 5 கப் இருக்கு ஆல்ரெடி. இன்னும் 4 வருஷம் கழிச்சு RCB வரட்டும், அதுக்கடுத்து 5-5 ஈக்குவல் ஆகும்போது நாங்கள் அப்போ திரும்பி வின் பண்ண ஆரம்பிப்போம். டோனி தேவையில்ல, போதும். அந்த பிராண்டை சிஎஸ்கேன்னு ஒரு பிராண்டை பெருசாகி கொடுத்ததே டோனி தான். இந்தியா மேப் வச்சா எல்லோ கலரில் இருக்கும். அந்த ஒரே ரீசன் வந்து MSC தான். இப்போ போதும், அவர் நெக்ஸ்ட் சீசன்லேருந்து அவர் ஆட வேணாம் தான். டோனி சும்மா அவர் கெஸ்ட் ரோல் தான், அவ்வளோதான். சீரியஸ் முடிஞ்சது, அவ்வளோதான். All over India you see in yellow jersey, it's only because of Dhoni. He is some தான் வந்தோம். Exactly. எங்கேயுமே நடக்கல, நல்லா தான் இருந்தது. தல தரிசனம் கிடைச்சதுல அது போதும். அவ்வளோதான். தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசையை முறுக்கு. தோனிக்காக தான் இத்தனை பேர் வந்திருக்கோம். ஜெர்சியும் தோனி பேர்ல தான் இருக்கு. எல்லா வருஷமும் நீங்க ரிட்டையர் ஆறுவாருன்னு சொல்றீங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. தலை தான் அவர் வருவார். கண்டிப்பா மிஸ் பண்றோம் தோனியை. நான் இன்னைக்கு கூட இம்பாக்ட் பிளேயரா வந்து ஒரு 2-3 6 அடிச்சுட்டு அப்படி வெளில போயிட்டா கூட போதும் எங்களுக்கு. அது போதும் எங்களுக்கு. We want to see Dhoni, nothing else. கீழே இருக்க என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம் பார்த்த பேர் தான் மேலே போகிறோமா இல்லை எலிமினேட்டர் போகிறோமா இல்லை. எனிவே தலம் ஜெயிச்சாலும் 5 ஸ்டார் நெஞ்சில் வச்சுன்னு இருக்கோம். லாஸ்ட் மேட்ச் இங்கே தானே சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக வருவார். ஒரு கஷ்டப்படுத்தாதீங்க, ஒரு விடுங்க. தோனி என்னைக்குமே சிங்கம் தான். அது வந்து நிற்கணும் களத்தில். அது நின்றுச்சுன்னா உலகத்தில் எல்லாம் போய்விடுவானு. சிஎஸ்கே மேட்ச் நோட்டிட்டு போயிடுச்சுங்க. சொல்றதுக்கு இல்லை. They fought really well, but it's must winning match, but we did really well. இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஆர்வமாக மேட்ச் பார்க்க வந்தோம். தோத்துருச்சு, ஆனாலும் தலையை பார்த்ததில் ஹாப்பி. இதுதான் ரிட்டையர் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் இந்த வருஷம் ஃபுல்லாவே ஆடலையே, அதை வச்சு தான் வந்து நாங்கள் ப்ரெடிக்ட் பண்றோம். டீம் நல்லா தான் இருக்குது. நம்ம அந்த லாஸ்ட் இந்த 2 ஹவர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுறோமோ, அந்த 10 ரன் அடிச்சிருந்தோம்னா இந்த 180 வந்து இந்த 200 கிராஸ் ஆகும்போது பேட்டிங் சேசிங் பண்ணும்போது ப்ரெஷர் வந்து கொஞ்சம் ஹேண்டில் ஆகும். அதை மிஸ் மேட்ச் ஆச்சு. நல்லா தான் பண்ணோம். குறிப்பாக நம்ம ஒரு 2-3 கேட்ச் வந்து ட்ராப் பண்ணோம். அதை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் ஸ்கோர் மாறி இருக்கும். ஹோப்ஃபுல்லி இன்னும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக எலிமினேட்டட் கிடையாது, எலிமினேட்டட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். கேப்டன்ஷிப்பை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு டீம் தோத்துதுன்னா எல்லாருமே கோச்சாக மாறிடுவோம், சஜஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். டீம் ஏன் தோத்துதுன்னு பார்க்கறத விட அடுத்த கேம் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் நம்ம பார்க்கணுமே தவிர தோத்ததை மறந்துடணும். கண்டிப்பாக வருவார். விளையாட வரான்னு தெரியாது, வருவார் கண்டிப்பாக. ஒன்றுமே ஆடல, வேஸ்ட், குவாலிஃபை ஆகாது. இல்லைங்க, சிஎஸ்கே நல்லா தான் கேம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒன்லி திங் பேட்ஸ்மேன் வந்து லாங் இன்னிங்ஸ் யாரும் விளையாடல. இப்போ SRHல பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் விளையாண்டாங்க. அந்த மாதிரி நம்ம விளையாடலாம். மற்றபடி பவுலிங் பேட்டிங் எல்லாமே நல்லா தான் பண்ணாங்க. ஃபீல்டிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கணும். லாஸ்ட் 2 மேட்சஸ்ல தூபே நல்ல கேச்சஸ் பண்ணாருங்க, ரன் அவுட்ஸ் பண்ணாரு. இன்னைக்கு டே அவருக்கு நல்லா இல்லை. தட்ஸ் இட். நம்ம எப்படி இருந்தாலும் GTல வின் பண்ணி நம்ம குவாலிஃபை ஆவோங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க. Last match we all expected that Dhoni will play, but unfortunately he is not played. We're sad, but still hoping that he's going to come back next year. It's the last match. They said it was a farewell. We're very upset with how CSK played also today. But Dhoni will be there in some form with CSK. He's not going to let us go. எல்லாமே பிரச்சனை. ஏன் தோத்தோம்? மேபி ஒரு 10 runs எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கலாம். பேட்டிங்ல 9 to 13 ஓவர்ஸ்க்குள்ள ஏதாச்சும் அடிச்சிருக்கலாம். ரன் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. பரவாயில்ல, 2 பங்காளி சொன்னதான் போற MI ஃபேன். யார் வேணா ஜெயிக்கணும், பிரச்சனை இல்லை. ஆனால் RCB ஜெயிச்சிடக்கூடாது. RCB மட்டும் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். ஆமா, ஓவர் ஆடுவாங்க. நாய் மாதிரி கத்துவான், அப்படியே கத்துவான். அதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு. பரவாயில்ல, RCB ஜெயிக்க கூடாது. வேற யார் வேணா ஜெயிக்கலாம். பரவாயில்ல, 2 பங்காளி CSK, மும்பை இந்தியன்ஸ், SRH. ப்ரோ ஓப்பனிங் காம்பினேஷனை மாற்றி சொல்லுங்க ப்ரோ. செட் ஆகல ப்ரோ. 13 மேட்ச் ப்ரோ, 50+ பார்ட்னர்ஷிப் ஒரே தடவை தான் வந்திருக்கு. என் பக்கத்தில் 2 SRH ஃபேனு, அவங்க கூட கத்தி கத்தி என் தொண்டை போச்சு. பாருங்க, நல்லா இருந்த தொண்டை நாடு. இன்னும் ஒரு கேம் இருக்குது. எல்லாம் மேலே இருக்கும் பார்த்துருவோம். நல்லா இப்போ எல்லாம் கீழே இருக்கணும் பார்ப்போம். இப்போ கீழே இருக்க என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம் பார்த்த பேர் தான் மேலே போகிறோமா இல்லை எலிமினேட்டர் போகிறோமா இல்லை. எனிவே தலம் ஜெயிச்சாலும் 5 ஸ்டார் நெஞ்சில் வச்சுன்னு இருக்கோம். இதே தான் சொல்ல போகிறோம் கடைசி வரைக்கும். அதை வந்து எங்களை நீங்கள் மாற்றவும் முடியாது. 5 times the champion,
ஃபோக்கஸ் ஆன 6th சாம்பியன். இன்னொன்று தலை சொல்கிற மாதிரி வந்து டோன்ட் ஒரி அபவுட் த அன்கண்ட்ரோலபிள். ஸோ ஃபேன்ஸாக வந்து we can do is support the team, cheer for the team, look for the best, and then என்ன பாசிட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் சீசன் எடுத்துகிட்டு போகலான்ட்டு. ஸோ ஈவன் இஃப் we get kicked out the next game, I think it's fair enough. We are in the phase of shifting, so we are in the transition. தலை இல்லாமல் இந்த whole season CSK பார்த்துருக்கோம். This is going to be the future, but we have a strong young CSK. ஆக்சுவலாக 2026 நிறைய மேட்ச் நடந்தது தமிழ்நாட்டில். இந்த மேட்சுக்கும் நடக்கிறோம். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க. June 1 டிராஃபியோட பார்ப்போம். ப்ரோ உத்ராஜ் கேப்டன்ஷிப்பை மாற்றணும். இந்த சிவன் டூபெல்லாம் எதுக்கு இருக்கானே தெரில. இதுக்கு பல்லாறு சந்தையிலேருந்து 4 பேரை பிடிச்சி அந்த டீமில் வச்சு அழலாம் போல. தண்ட கர்ம காசு வேஸ்ட்டு. இந்த சென்னை இருக்குதே தூக்கினேன் ப்ரோ. தோனி பேரை சொல்லி நம்மளை ஏமாற்றி நிற்கிறானுங்க ப்ரோ. இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அடுத்த வருஷம் தான் முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணுறது, தொடர்ந்து அப்படியே தான் போகுது. ஏதாவது ஒரு மாற்றம் வரணும். தோத்துட்டோம், எல்லாம் அம்சாவ் ஆயிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்? பிரச்சனை வேற எதுவும் இல்லை. என்னங்க அடுத்த வருஷம் வந்துக்கலாம். 5 கப் இருக்கு ஆல்ரெடி. இன்னும் 4 வருஷம் கழிச்சு RCB வரட்டும். அதுக்கடுத்து 5-5 ஈக்குவல் ஆகும்போது நாங்கள் அப்போ திரும்பி வின் பண்ண ஆரம்பிப்போம். ஏன் தோத்தமா? டூவே ப்ரோ, டூவே ருத்ராஜ். டூவே 1ஆம் நம்பர். ஃப்ராடுனா டூவே தான். எல்லாமே காஸ்ட்லி யூஸா ப்ரோ. டூவே பேச முடியல ப்ரோ. நான் ப்ரோ சொல்றது டூவே ருத்ராஜ்ல ப்ரோ ஒன்லி 19. டூபே கேட்ச விட்டாரு, வேற என்ன பண்ண முடியும்? டூபே வச்சுக்கிட்டு சும்மா தான் வச்சுக்கணும். இன்னும் ஆரிச்சாமி வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒன்றும் பண்ண முடியாது. டீம் தயவுசெய்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட்டு இதில் வந்து போலிங் நல்லா இருந்தது, பேட்டிங் மொக்கையாக இருந்தது. அப்புறம் பேட்டிங் நல்லா இருந்தது, போலிங் மொக்கையாக இருந்தது. இப்போ மொத்தமாக மொக்க. ஏதாவது பண்ணணும் சார். கேட்ச் விடாத பிளேயர் மாற்ற முடியாது. ஆக்சுவலாக வந்து கேட்ச் யாருமே நான் கம்பேர் பண்ணல. விராட்டும் நிறைய கேட்ச் மிஸ் பண்ணுறாரு, தோனியுமே நிறைய கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காரு. மிஸ் ஆகுதுன்னா அங்கே ஏதோ ஒன்று ஃபீல்ட் அவுட்டில் ஏதாவது இந்த கிராஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்திருக்காது, இல்லை லைட்டோட ஐசெட் மாறி இருக்கலாம். அதனால ஒரு பிளேயரை வந்து நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. அதனால ஒரு சான்ஸ் போய் ட்ரை பண்ணுவோம். கேட்ச் ட்ராப் பாலே வந்து நிறைய இருக்கு. அதனால சஞ்சு கேட்ச் மிஸ் பண்ணாலும் நம்ம ட்ரோல் பண்ணுவோம். விராட் கோலி விடும் போதே அவ்வளோ பேசுகிறாங்களே, அங்கே ஆன் ஸ்பாட்டில் என்னன்னா சிம்பிளாக சொல்லிட்டேனே, தோத்தா எல்லாருமே கோச், அவ்வளோதான் சார். தோனி இல்லாமல் டிஆர்பியில் CSK ஃபஸ்ட்டு இருக்கு. இதுவே போதும். டீமை சூப்பராக செட் பண்ணிட்டாரு. டீம் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, டீம் தோத்துச்சுன்னா தோனி இல்லைன்னா டீம் போயிடும், டீமோடைய மார்க்கெட்டிங் கம்மியாகிடும், டீமோடைய ஸ்ட்ரென்த்து கம்மியாகிடும்னாங்க. இல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்று நமக்கு ஒரு சின்ன மிஸ் மேட்ச் எங்கே மாறுதுன்னா, இந்த லாஸ்ட் 4 overs வந்து அவர் இருக்கும்போது வேற மாதிரி இருக்கும். அது இல்லைன்னு தான், பட் அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தோனியை உள்ளே மறைச்சி வச்சே மாற்றிட்டாங்க இந்த சீசனில். கடைசி வரையும் தலையை பார்க்க முடியல. நீங்கள் லைட்டாக பார்த்தோம், ஓரளவுக்கு லைட்டாக பார்த்தோம். ஓகே தான். CSK கதை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைம் படல நெக்ஸ்ட் டைம். ஆனால் தோனி தரிசனம் சூப்பராக இருந்தது இன்னைக்கு. இன்னும் GTயோட மேட்ச் இருக்கு, ப்ராபபிலிட்டி இருக்கு. RR இருக்கு, பஞ்சாப் இருக்கு. பஞ்சாப் ஆல்ரெடி தோத்துட்டு இருக்காங்க. இந்த மேட்சும் தோத்துருவாங்க. நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். CSK ஃபேன் தோனி தரிசனம் கொடுத்துருக்காரு. நம்ம கண்டிப்பாக பிளே ஆஃப் போவாங்க. கடைசி ஓவர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஒரு 3 ஓவர் இல்லை. ஆக்சுவலாக ஃபீல்டிங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? ஃபீல்டிங் செட்டப். ஸோ அது கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். தலை இறங்கி தான் நல்லா இருந்திருக்கும். மனநிலை ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்கு. கேசினால மேட்ச் போச்சு. இன்னும் ஏன் டூபே உள்ள வச்சிருக்காங்கன்னு தெரியல. முதல்ல சிவம் டூபே முதல் வேலை தாட்டி விடணும். அடுத்த வருஷம்லாம் கடைசி பிடிக்கிற 4 பால் 5 பால் பிடிக்கிறாப்புல வேஸ்ட். ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் பார்க்குறேன். ரொம்ப எக்ஸ்பெக்டோட வந்தேன். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஃபீல்டிங் இன்னும் கொஞ்சம் அப்படியே ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பட் என்னைக்குமே CSK மிஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், தாங்க முடியல. தோனி எப்பவுமே ஏமாத்தினே இருக்கிறாருங்க. ஒரு மேட்ச் ஆட மாட்டாரு. ரொம்ப வானா ப்ரோ, ரொம்ப சேடாக இருக்கும் ப்ரோ. கடைசி மேட்ச் ஆசையை காட்டி மோசம் பண்ணிட்டாங்க. உள்ளவே வரல. அப்புறம் எங்க டிவில காட்டிட்டே ஏமாத்திட்டானுங்கப்பா. அட்லீஸ்ட் கிரவுண்டுக்கு வந்தாவது ஏதோ பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். கிரவுண்டு கூட வெளியே வரல மனுஷன். அப்படியே தூரத்துல இருந்தே பார்த்து ஆசை தீர்த்துன்னு வந்தாச்சு. இந்த வருஷமே ஆடல. அடுத்த வருஷம் எங்கிருந்து ஆடுறது? அடுத்த வருஷம் அது கூட காட்ட மாட்டாரு போல. அவ்வளவுதான், போச்சு, முடிஞ்சிச்சு. CSK முடிஞ்சிச்சு ப்ரோ. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேப்டன்ஷிப் மாற்றணும் ப்ரோ. கேப்டன்ஷிப் ஒழுங்கான கேப்டன்ஷிப் இல்லை. அது இல்லாமல் நம்ம டாஸ் ஜெயிச்சோம், ஆனால் ஒழுங்கான ஆப்ஷனை சூஸ் பண்ண மாட்டாச்சு. ஃபர்ஸ்ட்டு ஃபெயில் ஆனதே அந்த சூஸிங் தான். பேட்டிங் இருக்கிறத ஃபீல்டிங் எடுத்துக்கணும். அது மிஸ் பண்ணிட்டாங்க, ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த பிச் வந்து அந்த மாதிரி பிச்சு தான். என்ன ப்ரோ, என்ன மேட்ச் ப்ரோ. அகில் ஹசன் முன்னாடி பவர் பிளேல கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சிவம் துபே எங்கே கேட்ச் கொடுக்கணும் அங்கே தான் கேட்ச் கொடுக்குறாங்க. கேட்ச் விட்டா பிளே ஆஃப் விட்டான் ப்ரோ. அவன் கேப்டன்சி என்ன ப்ரோ கேப்டன்சி? ஓ தலை ருத்ராஜ் கேட்கறான். என்னைக்கு 180 சைக்கிள் அடிக்கிறானோ அன்னைக்கு தான் ஜெயிப்போம்.
21 பால்ல 15 பால் எல்லாம் அடிக்க முடியாது. அதாச்சும் காலெல்லாம் போயிடுச்சு. சொல்லுங்க என்ன இல்லை, அவ்வளோ இன்ஜுரி பிளேயர் வச்சிருக்காங்க. இவ்வளோ இது கொடுத்ததே எவ்வளோ பெரிய விஷயம். இன்னொன்று வந்து பவுலிங்கே அவ்வளோ சொல்கிற அளவுக்கு இல்லை. அப்படி இருந்து இவ்வளோ ஆடுற போது நம்ம என்கரேஜ் தான் பண்ணணும். என்னை பொறுத்தவரை நான் டோனி ஃபேன் தான். நீ டோனி வந்தோம் நான் அழுதுட்டு தான். ஸோ டோனி தேவை இல்லை தான் நானும் சொல்ல முடியும். நானும் ஒரு கிரிக்கெட்டர் தான். டோனி தேவையில்லை, போதும். அந்த பிராண்டை சிஎஸ்கேன்னு ஒரு பிராண்டை பெருசாகி கொடுத்ததே டோனி தான். சத்தியமாக டோனி இல்லைன்னா யாருக்குமே தெரியாது. இப்போது ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு இந்தியா மேப் வச்சா எல்லோ கலரில் இருக்கும். அந்த ஒரே ரீசன் வந்து எம்எஸ்சி தான். இப்போ போதும், அவர் நெக்ஸ்ட் சீசன்லேருந்து அவர் ஆட வேணாம் தான். ஸோ என்ன கோச் ஆகலாம். ஏன்னா வந்து அவருக்கு இல்லை பணமும் அவ்வளோ பணம் இருக்குது. ஜஸ்ட் அவர் கோச்சாக வந்தாலே நாங்கள் வந்து பார்ப்போம். ரெஸ்பெக்ட் இருக்கும் எம்எஸ் தோனி மேலே எப்பவுமே ரெஸ்பெக்ட். பட் ஃப்ரான்ச்சைசி ப்ரோ ரத்தம். ஸோ அதை விட்டு கொடுக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். இந்த வாட்டி உண்மையிலே ஆர்சிபி அடிக்க ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஏன்னா செம்ம யூனிட் வச்சுருக்காங்க. பட் அடித்தா அவங்களோட ஃபேன்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடியாது எங்களால். பட் அடித்தாலும் ஹாப்பி தான். பட் ரொம்ப பேசாதீங்க. ஸோ கிரிக்கெட்டாக பாருங்கள். ஏன்னா ரொம்ப அடிச்சுக்கிறாங்க தோனி ரொம்ப. ஸோ அவரை பார்க்கலாம் தான் வந்தோம். லைட்டாக இங்கேருந்து பார்க்கும்போது லைட்டாக தெரிஞ்சார். போதும். லாஸ்ட் மேட்ச் இங்கே தானே சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக வருவார். ஒரு கஷ்டப்படுத்தாதீங்க ஒரு விடுங்க. ஆமாம், கேப்டன்சி தான் பிரச்சனை. ருத்ராஜ் வேஸ்ட் இந்த வாட்டி சீசன் வேஸ்ட் பண்ணிட்டாரு. அடுத்த வருஷம் சஞ்சு இருந்தால் நல்லா இருக்கும். தோனி மிஸ் பண்ணுறோம் அவ்வளோ. ரொம்ப தப்பு எங்கே நடந்துச்சுன்னா, கிளைமேக்ஸில் நல்லா டஃப்பாக தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. கடைசி இந்த அன்சுல் கம்போஜுக்கு அந்த ஒரு ஓவரை கொடுத்து கொஞ்சம் ஸ்லாக்னஸ் ஆக்கிட்டாங்க. வேற ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்கை கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவர் எப்போவுமே ஸ்லாக் ஓவர்ஸ் நல்லா போடுவார். இன்னைக்கு கொடுத்தது மறுபடியும் அவருக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் ஆகி போச்சு. அதனால மேட்ச் கைவிட்டு போச்சு. கொஞ்சம் க்ளோஸாக தான் இருந்தது. பட் வின் பண்ணுற ஹோப் இருந்தது. தோனி சும்மா அவர் கெஸ்ட் ரோல் தான். அவ்வளோதான். சீரியஸ் முடிஞ்சுது. அவ்வளோதான். மென்டர் தான் இந்தியன். மென்டர் தான். ஒரு டீமோட மென்டர் மாதிரி அவர் இருப்பார். அவ்வளோதான். கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம். தோனிக்காக தானே அந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நம்ம அவரை ஃபாலோ பண்ணிட்டு எப்படியா வந்துருவாருன்றோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் சும்மா ஃபேஸை மட்டும் காமிச்சிட்டு போயிட்டார். ஆல்ரெடி டிசப்பாயிண்டட். தப்புன்னு இல்லை. I think for the second time I came for the match. So ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. Yeah, definitely that is there. But நானும் யோசிச்சேன். I wanted the team to win. I mean, I was cheering up and everything. So no தப்பெல்லாம் கிடையாது. Just wanted என்னோட சைடுல இருந்து I thought win பண்ணியிருந்தா ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பேன். That's all. Maybe next season நான் பார்ப்பேன். This is my first or second match that I'm seeing as IPL. Last 3 years நீங்க சொல்றீங்க நான் வந்து கிரிக்கெட் மேல அவ்வளோ இதுவே இல்லை. This is the first season I'm seeing. So ஒரு ஃபேன் கிரேஸ் இருந்துச்சு. அவ்வளோதான். அதான் இப்போ எல்லாமே யங்ஸ்டர்ஸ் ட்ரை பண்ணிருக்கோம். இனிமேல் தான் ப்ராப்பராக அந்த பிளேயிங் லெவனை செட் பண்ணி அடுத்த வருஷம் தான் வரணும். இது ஒரு ட்ரை தான். ட்ரையல் நேரம் தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆடுவார்னு நினச்சோம். ஆனால் செட் ஆகுது. கஷ்டம் தான். ஏன்னா அவர் இந்த வருஷமே செட் பண்ணிட்டாரு. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துட்டாரு. அவர் எல்லாமே மேட்சை பார்க்கறதுக்கு. நாங்கள் எல்லாருமே செட் ஆகிட்டோம். ஓகே தோனி இல்லைனா ஓகே பரவாயில்ல. அவருக்கு மேலே சஞ்சய் சாம்சனை பார்க்குறோம். அதனால அது அப்படியே செட் ஆயிடுச்சு. தோனி இது மேலே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இது மேலே நம்ம எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக போடுவாங்க. வருவாருன்ட்டு வருவாரான்னு தெரியாது. வந்தால் சந்தோஷம், வந்தால் ஏற்றுப்போம். வரலனாலும் சந்தோஷம். யங்ஸ்டர்ஸ் வரட்டும். தோனி என்னைக்குமே மிஸ் தான். அவர் ஆடின களத்தில் வரணும். வந்து நின்னார் பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் நின்று பேசணும் பார்த்தீங்களா, இருந்து பார்த்தோம் பாருங்க. ஒரே அந்த ஒரு முகத்துக்கு அங்கே மட்டும்தான். தேங்க்யூ. என்ன பண்ணுறது, வெரி சொல்றதுக்கு தோனி என்னைக்குமே சிங்கர் தான். அது வந்து நிற்கணும் களத்தில். அது நின்றுச்சுன்னா உலகத்தில் எல்லாம் போய்விடணும். அதான் உண்மை. தேங்க்யூ. It was really good and it was really interesting. I especially came for Abhishek Sharma. ருத்ராஜ் ரொம்ப காஷியஸ் ஆகிறான்னு நினைக்கிறேன். அது ஒன்று தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. See, தோனி கேன் பி அ மென்டர். ஓகேங்களா? ஸோ he has to be a mentor for the team. தோனி இல்லாமல் ஒரு சிஎஸ்கேவே கிடையாது. தோனி has to be there. கண்டிப்பாக மிஸ் பண்ணுறோம் தோனியை. நான் இன்னைக்கு கூட இம்பாக்ட் பிளேயரா வந்து ஒரு 2-3 6 அடிச்சுட்டு அப்படி வெளில போயிட்டா கூட போதும் எங்களுக்கு. அது போதும் எங்களுக்கு. We want to see தோனி, nothing else. பவுலிங் குறைய சொல்ல முடியாது ஜி. பேட்டிங்ல மேபி வந்துட்டு ஒரு 13 to 15 ஓவர்ஸ்ல வந்துட்டு ரொம்ப ஸ்லோ டவுன் ஆச்சு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு டூபே கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு அவரோட ரோலை. மற்றபடி எவ்ரிதிங் வென்ட் வெல். ஆப்வியஸ்லி தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. அவரானதான் இவ்வளோ ஃபேன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா யூ see in yellow jersey, it's only because of Dhoni. எக்ஸாக்ட்லி. மேபி லைக் இன் ஃபியூச்சர் தோனி வந்துட்டு இப்போ எம்ஐக்கு எப்படி சச்சின் ஒரு மென்டாரா இருக்காரோ சேம் கேஸ் வி கேன் see தோனி. பட் we will see தோனி in yellow forever. That is a wish I have. பவுலிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா, நிறைய கேட்சஸ் விட்டாங்க. அந்த கேட்சும் பிடிச்சிருந்தா இன்னும் நம்ம ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு இது. ஏன்னா இஷான் கிஷ் கேட்சு மொத்தம் 3 கேட்ச் விட்டாங்க. ஸோ அதையும் பிடிச்சிருந்தா முன்னாடியே மேட்ச் முடிச்சிருக்கலாம், ஜெயிச்சிருக்கலாம், ஹோப்பில் போயிருக்கலாம். இந்த வருஷமும் கப்பு வாங்கியிருக்கோன்ற ஒரு ஹோப்பில் இருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம். பட்
பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம். தோனிக்காக தான் இத்தனை பேர் வந்திருக்கோம். ஜெர்சியும் தோனி பேர்ல தான் இருக்கு. தோனி மிஸ் பண்ணாம இருப்போமா? எங்கேயுமே நடக்கல, நல்லா தான் இருந்தது. தல தரிசனம் கிடைச்சதுல அது போதும். அவ்வளவுதான். தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்கு. எப்பயுமே நம்ம தான் 5 stars for a reason. கண்டிப்பா நல்லா தான் பண்ணாங்க. நான் கேக் ஓவர்னா நல்லா பண்ணாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. துபே நல்ல ஃபீல்டிங் தான். அதனால ரேவிஸ்ல சூப்பரா பண்ணாங்க. அதே தலைக்காக தான் வருது, அவ்வளவுதான். தோத்தாலும் பரவாயில்ல ப்ரோ, தோத்தாலும் தலையை பார்த்தாச்சு ப்ரோ, அவ்வளவுதான். நாங்களே எங்களை சமாதானப்படுத்திக்கிறோம். வேற சமாதானம் கிடையாது. இப்போ பிளே ஆஃப்ல போய் தோக்கிறதுக்கு இங்கே தோத்துரும், அவ்வளவுதான். தலையை பார்த்தோமா அவ்வளவுதான், முடிஞ்சு. 19 of 15, I think he hit 15 of 21. Which caption does that, bro? Opening வந்துட்டு 15 of 21. அதான் ப்ரோ சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லை ப்ரோ. த்ரோனா த்ரோ. We were praying Punjab would lose. பஞ்சாப் தோத்துறாங்க. எல்லாமே லைக் இட் வாஸ் லைக் ரிட்டன் தி ஸ்டார்ஸ். அப்போ கூட ஃப்ளாப் பண்ணிட்டாங்க. என்ன டீம்னே தெரியல. லைக் ஆப்வியஸா பவர் பிளே நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணோம். விக்கெட் ஏர்லியா லூஸ் பண்ணிட்டோம். மேபி இன்னும் கொஞ்சம் பவர் பண்ணிருக்கலாம் பேட்டிங்ல. ஃபீல்டிங் சரியில்லை, bowling சரியில்லை, கேப்டன்சி சரியில்லை, மூணுமே சரியில்லை. இங்க லாஸ்ட் மேட்ச்ன்றதை விட இந்த சீசன்லயே லாஸ்ட் மேட்ச்ன்ற மாதிரி இருக்குல்ல, அதான் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு ப்ரோ. அடிச்சிருவாங்க, கண்டிப்பா அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கையில வந்தோம். டிக்கெட்லாம் எவ்வளோ காசு போட்டாலும் அதெல்லாம் யோசிக்காம வாங்கிட்டு வந்தோம். அடிச்சிருவாங்கன்னு நம்பிக்கையில தான் வந்தோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது இதெல்லாம் பார்த்து அடிச்சிருவாங்கன்னு நினைச்சோம். லாஸ்ட்ல கொஞ்சம் அப்படியே இதாயிடுச்சு. தோனி தான் ஆடவே இல்லை, மேட்ச் ஆடவே இல்லை. நானும் மும்பை ஃபேன் தான். தோனி நானும் இதுக்காண்டி வேலூர்ல இருந்து வந்திருக்கோம். ஆக்சுவலா காலேஜ்ல விட்டுட்டு வந்திருக்கோம். பரவாயில்ல, எல்லாம் ஒரே லைட்டா பார்த்ததுக்கே எல்லாம் வந்து பேன் ஒரு மாதிரி ஆயிடுவான். ரொம்ப ஹோப் பண்ண தோனி இன்னைக்கு ஆடுவாருன்னு. அன்பார்ச்சுனேட்லி ஆடல அவரு. அடுத்த வருஷம் வருவாரு கன்ஃபார்ம், இல்லனா ஓட்ட முடியாது. சிஎஸ்கே டீம்ல ஏதாவது ஒரு பொசிஷன்ல இருப்பாரு டெஃபினட்டா. போக மாட்டாரு டீம் விட்டு. டீம் கூட டிராவல் பண்ணுவார். மோஸ்டா டீம் கூட தான் இருப்பாரு. சோ எம்ஐ ஃபேன் பேசிட்டு இருக்கான். சோ பேசுங்க. சிஎஸ்கே ஃபேன். எனக்கு பெருசா இம்பாக்ட் ஆகாது, இவனுங்களுக்கு தான் பெருசா இம்பாக்ட் ஆகும். ஏன்னா இவனுங்க தான் முன்னாடியே போயிட்டாங்களே, அதனால இம்பாக்ட் ஆகாது உங்களுக்கு. முன்னாடி பண்ணல பின்னாடி பண்ணல, இப்ப எல்லாம் ஒன்னா தான் இருக்கும், பிரச்சனை இல்ல. ஒரே ஒரு ஏம் ஆர்சி மட்டும் ஜெயிச்சிடக்கூடாது, அவ்வளவுதான். ஃபீல்டிங்கே சுத்தமா சரியில்லை ப்ரோ. பிரச்சனை நம்ம பவுலிங் யூனிட்ல தான் ப்ரோ. இன்ஜரி தான் பிரச்சனை நமக்கு. துபே, ஹர்திக் பாண்டியா வந்தா துபே தேவையில்லை ப்ரோ. ட்ரேட் ட்ராக்ஸ் போயிட்டு இருக்காமா சொல்றாங்கல்ல. ஹர்திக் பாண்டியா வராரு, துபே போறாரு. அப்படி ஏதாச்சும் நடந்தா நமக்கு சிஎஸ்கே அடுத்த வருஷம் மீண்டும் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சீசனே வாய்ப்பு இருக்கு நமக்கு இன்னும். தோனி ஆமா ப்ரோ, எல்லாருமே மிஸ் பண்ணுவாங்க தோனியை. ஆனா அடுத்த வருஷம் கம்பேக் கொடுப்பாரு தோனி. ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணல. எல்லா வருஷமும் நீங்க ரிட்டையர் ஆறுவாருன்னு சொல்றீங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. தலை தான் அவர் வருவார். கண்டிப்பா வருவாரு, கோச்சா வருவார். பாருங்க, கோச்சா இல்லைனாலும் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து அவங்க உட்காருவாரு. we are known for that. கம்பேக் சூப்பர் கிங்ஸ் ஏதாவது ஒன்று போட்டு வருவோம் நாங்க. இல்ல நம்ம டார்கெட்டே பாத்தீங்கன்னா ஒரு 195 க்ளோஸ் டு ஒரு 200 190 தான் டார்கெட்டு. எஸ்ஆர்எஸ் பொறுத்தவரை அது பெரிய அளவில் சேஸ் பண்ணக்கூடிய பிச்சு இன்னைக்கு கண்டிஷன்ஸ் எல்லாமே சூட் ஆச்சு. மேபி அந்த டூபே ஓவர் மேபி கேம்பிள் பண்ணி அந்த கேச்சஸ்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகாமல் இருந்திருந்தா ப்ராப்ளி லாஸ்ட் பால் வரை எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் இந்த டீம் வச்சுட்டு பிளே ஆஃப் போனாலுமே we will lose for sure. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தோனின்னுட்டு இன்னைக்கு வந்துட்டாரு, பார்த்துட்டோம். இன்னைக்கும் கேப்டன்சிலையும் ருத்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வைஸ் இஸ் நாட் ரெடி டு பிளே மேபி நெக்ஸ்ட் கேம்னுவாங்க. பட் இட் வாஸ் தோனி earlier. இனிமேல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் டு பிளே. எல்லாருமே ஹேஸ் டு திங்க். இதுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கு, சிஎஸ்கே இஸ் அ பிராண்ட். சிஎஸ்கேன்றதோட தோனி தான் பீப்புள் வேர் ப்ரொலாங்கிங். ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த எவ்ரிபடி டேக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு ஆஸ் எவ்ரி ஒன் சேஸ் இட்ஸ் அ டீம் கேம். ஹோப்ஃபுல்லி வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர். இட்ஸ் நாட் ஈஸி, பட் ஸ்டில் வி ஹேவ் டு அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன். என்னடா பவுலிங் போட மாட்டாரு, ஃபீல்டிங் ஆட மாட்டாரு, பேட்டிங் பண்ண மாட்டாரு. எதுக்கு டீம்ல தூபே தூக்குங்க, ஏன் வச்சுட்டு இருக்கீங்க ப்ரோ? தூபேவை தூக்கிட்டு வேற யாரையா கொண்டு வரலாம்ல ப்ரோ, வேற கொண்டு வரலாம்ல, ஏன் பண்ண மாட்டாங்க? என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர் ரெண்டே பேர் தான், சஞ்சு ருத்து. டாப் ஆர்டர்லயே அவுட் ஆயிட்டா மிடில் ஆர்டர் யார் இருக்கா? யாருமே இல்ல. ஒன்னும் இல்ல, சஞ்சு ஆயுஷ் மத்ரே இருக்குங்க, ஆயுஷ் மத்ரே இல்லையா உருள் பட்டேல இருக்குங்க ப்ரோ. இந்தியா டீம்ல சஞ்சு எப்படி ப்ரோ ஆடுவாரு? அபிஷேக் சர்மா அடிக்க விட்டுட்டு 4 ஓவர் கழிச்சு தான் ஆடுவாரு. ஆனா இங்க இவர் மேலதான் பிரஷர் இருக்கு. ருத்து இன்னைக்கு 21 பால் ஆடினாரு, ஆனா 15 ரன் தான். அங்கதான் மேட்ச் தோத்தோம். இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரோ இன் சிஎஸ்கே. 8 இன்ஜுரி ப்ரோ. எப்படி ப்ரோ? ஆயுஷ் மாத்திரை அப்ப இன்ஜுரி ஆகும் போதே இறக்கி விட்டுருந்தா, ரிட்டையர் அவுட் கொடுத்துருந்தா இன்னும் ஆடி இருப்பாரு. நீ ஆடுறான்னு போயிட்டாரு. ஜேமி ஓர்டன் டிசி மேட்ச்லயே கால் முடிச்சுட்டு போனாரு. திருப்பி ஆட வச்சாங்க, காசு நமக்கு தான். தெரியல ப்ரோ. நெக்ஸ்ட் மேட்ச் கம்பேக், நெக்ஸ்ட் மேட்ச்ல நெக்ஸ்ட் இயர் தான். தோனியா ப்ரோ அவர் வந்து ஸ்லோ பாஸ் இந்த மாதிரி போயிட்டாரு ப்ரோ.
இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யாருமே டோனிக்காக வரதில்ல. மேட்ச் பார்க்கணும் தான் வராங்க. இன்னைக்கு வேணா டோனி பார்க்கணும் வராங்க. நானும் தீவிரமான டோனி ஃபேன் ப்ரோ. 2010லேருந்து நான் தான் 2019 வேர்ல்டு கப்பில் அப்படி அளந்தேன். அவர் ரன் அவுட் ஆனோடனே செம்ம டோனி ஃபேன் தான். ஆனால் இப்போ நானே மூவ் ஆன் ஆகிட்டேன், வேறு வழி இல்லை. இன்னும் அந்த மனுஷனே எவ்வளோ நாள் தான் நம்பிக்க முடியும். அவர் போட்டோம், புது டீம் பில்ட் பண்ணுங்க, மற்ற டீம்லாம் இல்லையா? தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.